surrender ಹೇಳೋಣ. to serve. சேவை செய்ய அவருக்கு சரணடையுங்கள். ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿರಿ. இல்ல இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, அவருக்காக வாழ அவருக்கு சரணடையுங்க. ಆತನಿಗೋಸ್ಕರ ಬಾಳಲು ಶರಣಾಗಿರಿ. அவர் ராஜ்யத்திற்காக நிற்க அவருக்கு சரணடையுங்க. ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ಲಲು ரொம்ப ಶರಣಾಗಿರಿ. ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். ಎರಡು ವಿಷಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ஒரு அழைப்பு வருகிறது, ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ. அதை நான் ரெண்டாக பிரித்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ಅದನ್ನು ಎರಡಾಗಿ ನಾನು ವಿಂಗಡಿಸಿ பேதுரு வாழ்க்கையிலே அங்க இருந்த சீஷருடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு வருகிறது. the call. போடுங்க. ಪೇತ್ರನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ. ஒரு அழைப்பு. எல்லாரும் சொல்லாம அழைப்பு. ಒಂದು ಕರೆ. ಒಂದು ಕರೆ. ಒಂದು ಕರೆ. ஒரு கால். ಒಂದು ಕರೆ. என்ன கால்? அது ಏನು ಕರೆ? வசனத்தை வாசிக்கலாம். ವಚನವನ್ನು ಓದೋಣ. ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ಆಳದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಬಲೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತೆ ಹಾಕಿ. ಹಾಗಾದ್ರೆ ஒரு ನೋಡಿ, விஷயத்தை ஆண்டவர் செய்றார். ಒಂದು ವಿಷಯವನ್ನು சொல்லலாம். ಮಾಡುತ್ತಾರೆ. முதல் பாயிண்ட், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಜನರಲ್ ಕಾಲ್. ನಿಮಗೆ ಸಾರ್ವಜನಿಕ ಜನರಲ್ ಕಾಲ್, ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ, ಜೆನ್ಯೂನ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್, ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ஒரு ಇದೆಯಾ? ಜನರಲ್ ಕಾಲ್ வருது. ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. பேதுரு வாழ்க்கையில ஒரு ಜನರல் ಕಾಲ್ வருது. ಪೇತ್ರನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ. ஆனா ஜென்யூனா அவங்க ஒபீடியன்ட் ஆனாங்களா? ಅದು ನಿಜವಾಗಿ ವಿಧೇಯತೆ ಆದ. பொதுவான ஒரு அழைப்பு வருகிறது. ಅದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. உண்மையான கீழ்ப்படிதல் அவர்கள் செய்தார்களா? ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದರಾ? இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ನೋಡಿ. இங்க பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. 5ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சொன்னாரு. ಆಳದಲ್ಲಿ ಕಳೆ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಆ ಬಳೆಯನ್ನು ಒಳಗೆ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದರು. உடனே என்ன பண்றாரு? அதற்கு சீமோன், ಅದಕ್ಕೆ ಸೀಮೋನನು, ஐயரே, ಆತನಿಗೆ, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು, ಆದರೂ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். ಅದು ಆದ್ಮೇಲೆ ஆகிலும் ಆದಾಗಿಯೂ உம்முடைய வார்த்தையின்படி ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆ கீழ்ப்படிஞ்சாங்களா? ಅಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ ಆಗಿದರಾ? ಹೌದಪ್ಪ, நைட் எல்லாம் மீன் பிடிச்சேன், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನ್ ಹಿಡಿದೆ, ஒண்ணும் கிடைக்கல, ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனா நீங்க சொல்றதுனால நான் செய்றேன். ಆದ್ರೆ ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. சாக்கு போக்கு பேதுருக்கு இதை விட இன்னும் ಜಾಸ್ತಿ இருந்துச்சு. ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅನೇಕವಿತ್ತು. இப்ப பாருங்க, கொஞ்சம் இருக்கு பாருங்க. இங்க நான் சொல்றேன் பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ. ஒருவேளை பேதுரு இப்படி சொல்லிருக்கலாம், சாக்கு போக்கு. ಒಂದು ವೇಳೆ ಪೇತ್ರನು ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು. எக்ஸ்கியூசஸ் நிறைய கொடுத்திருக்கலாம். ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ இருக்கு பாருங்க. ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು. நைட் முழுக்க வேலை பார்த்தேன், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, டயர்டா இருக்குது, ತುಂಬಾ ಟಯರ್ಡ್ ಆಗಿದೆ. வேலை பார்த்துட்டு சும்மா இல்லாம அந்த வலையை வேற கழுவி, எங்க மீன்காரங்களுக்கே இதான் பிரச்சனை. ನಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡದೆ ಈ ಬಲೆಗಳನ್ನ ನಾನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. வேலை செய்யறதை விட அந்த டூல்ஸ் எடுத்து வைக்கிறது தான் பெரிய தலைவலி. ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಆ ಟೂಲ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದಿಡುವುದೇ ದೊಡ್ಡ ಕೆಲಸ. வேலை நைட் எல்லாம் செஞ்ச டயர்டா இருக்கு, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, வலையை அலசி வச்சிட்டு இருக்கேன், ಬಲೆಯನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದೇನೆ. போய் நைட் திருப்பும் போய் போடுன்னு சொன்னா ಮತ್ತೆ ನೀವು ಹಾಕಿ ಅಂದರೆ எப்படிங்க ஆண்டவரே? ಯಾವ ರೀತಿ ದೇವರೇ? சாக்கு சொல்லிருக்கலாமா? ಕಾರಣಗಳು ಹೇಳಿರಬಹುದಾ? சொல்லிருக்கலாமா? ಹೇಳಿರಬಹುದಾ? சரி. ரெண்டாவது, ಎರಡನೇದು, மீன் பிடிக்க சிறந்த நேரம் நைட் தான்ப்பா. ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವುದು ಸರಿಯಾದ ಸಮಯ ರಾತ್ರಿ. நீங்க என்னன்னா பகல்லன்னு சொல்றீங்க, ನೀವೇನಂದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. இது என்ன நியாயம்ப்பா? ಇದೇನು ನ್ಯಾಯಪ್ಪ? நல்ல நேரத்துல, சிறந்த நேரத்துல, த பெஸ்ட் நேரத்துல நாங்க மீன் பிடிச்சா ஒண்ணும் கிடைக்கல. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರುವ ಸಮಯಕ್ಕೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾವು ಹೋಗಿ ಹಾಕಿದೀವಿ, ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. நீங்க பார்த்தா பகல்ல மீன் பிடிக்க சொல்றீங்க, ನೀವು ಅಂದ್ರೆ ಹಗಲಲ್ಲಿ ಹಿಡೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. எப்படிப்பா இது? ಯಾಗಪ್ಪ ಇದು? சொல்லிருக்கலாமா? ಹೇಳಿರಬಹುದಾ? அங்கதான் இருக்கிறீங்களா? என்ன ಇಲ್ಲೇ ஒரு மாதிரி ಇದ್ದೀರಾ? மறைக்கிறீங்க? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಗುರಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்லாதான் சொல்லு, நீ ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರೋದಲ್ಲ ಹೇಳು, இல்லாதான் சொல்லு, ಇರೋದಿಲ್ಲದೆ ಇರೋದಲ್ಲ ಹೇಳು. அவன் சாக்கு சொல்லிருக்கலாம்னு சொல்றேன். ಅವನು ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು. நானும் நீங்களும் தான் நிறைய விஷயம் ஆண்டவர் செய்ய சொல்லும்போது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வண்டி இல்லை, நான் அங்கே போகணும், எனக்கு பஸ் இல்லை, நான் லேடிஸு, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, எனக்கு முட்டி வலி. ಇದೇ ರೀತಿ ದೇವರು ಏನಾದರೂ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದರೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಹೇಳ್ತೀವಿ. ಕಾಲು ನೋವು, ಕೈ ನೋವು, ಬೆನ್ನೋವು, ವಯಸ್ಸಾಗಿದೆ, ನಾನು ಸ್ತ್ರೀ, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ, ಬಸ್ ಹತ್ತಬೇಕು, ಇಳಿಯಬೇಕು ಅಂತ ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳ್ತೀವಿ. மீன் பிடிக்க சிறந்த நேரம் இரவுதான், பகல் இல்ல. யோசிங்கப்பா, சொல்லிருக்கலாம். ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವುದು ರಾತ್ರಿನೇ ಸರಿಯಾದ ಸಮಯ ಅಂತ ಹೇಳಿರಬಹುದು. சரி ಸರಿ, அதுவும் சொல்லல, ಅದು ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க ஏர்னிங்ல பைக்ல, இதுல படகுல, ಅಪ್ಪ ನೀನು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದಲ್ಲ, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, ಆಲ್ರೆಡಿ ಜನರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டீங்க, ನೀವು ಬೇರೆ ಶಬ್ದ ಮಾಡಿ ನೀವು ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಿ, பக்கத்துல இருந்த மீனெல்லாம் இன்னும் உள்ள போயிட்டு இருக்கும், ಇದ್ದಿದ್ದ ಮೀನೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋಗಿರುತ್ತದೆ. இதுக்கு நான் போட சொல்றீங்களா?
போடலாமா? ಹಾಕ್ಬೋದಾ ನಾನು? சொல்லிருக்கலாமா? மீன்லாம் உள்ள போயிடுச்சு. ಮೀನೆಲ್ಲ ಒಳಗೆ ಹೋಗಿರಬಹುದು. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணா மீன்லாம் ಓಡಿடும். ಯಾಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿದ್ರೆ ಮೀನುಗಳು ಒಳಗೆ ಓಡೋಗುತ್ತದೆ. ಇದು ಒಂದು. ಇದೊಂದು ಕಾರಣ. ಯೇಸುவே, ಯೇಸಪ್ಪ, நீங்க வந்து மீன்காரர் இல்ல. ನೀವು ಬಂದು ಮೀನು ಹಿಡಿಯುವವರಲ್ಲ. நீங்க வந்து பிரீச்சர். ನೀವು ಬಂದು ಒಂದು ಪ್ರೀಚರ್. நீங்க வந்து போதகர். ನೀವು ಒಂದು ಬೋಧಕರು. உங்களுக்கு என்னப்பா தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? ನಿಮ್ಗೆ ಏನಪ್ಪ ಗೊತ್ತು ಮೀನು ಹಿಡಿಯೋದು? கேட்டிருக்கலாமா? ಕೇಳಿರಬಹುದಾ? இதெல்லாம் இல்ல. ಅದೆಲ್ಲ ಎಲ್ಲ. பிரச்சனை இருக்கு. ನೈಟ್ ಎಲ್ಲ ಮೀನ್ பிடிச்சேன். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಮೀನನ್ನು ಹಿಡಿದೆ. ಆದರೂ இதான் முக்கியம். ಇದೇ ನಿಮಗೆ ಮುಖ್ಯ. ஆனாலும் ಆದರೆ நீங்க சொல்றீங்கன்றதுனால ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕಾರಣ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஒரு ஜெனரல் கால் தாங்க. ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. ಆನಾ ಜೆನ್ಯೂನ್ ಒಬಿಡಿಯಂಟ್ ಆಯ್ತು. ಆದರೆ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದರು. ஹalleluya. நம்ம இந்த சாதாரண கால்க்கே அழைப்புக்கே இந்த பொதுவான அழைப்புக்கே ಸಾಕು ಪೋಕುತ್ತಾ வாழ்க்கையே. ನಾವು ಈ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಇದು செய்யறதுக்கு அது ஆகாது, அது செய்யறதுக்கு பிரேயருக்கு வாங்க, அது பிரச்சனை. ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಆರಾಧನೆಗೆ வாங்க, ಅದು பிரச்சனை இருக்குது. ಆರಾಧನೆಗೆ ಬನ್ನಿ, ಆ ಕಾರಣವಿದೆ. ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, ಬಸ್ ಇಲ್ಲ, ಬಸ್ ಇಲ್ಲ, ಪಾಸ್ ಇಲ್ಲ, ಪಾಸ್ ಇಲ್ಲ, ದೂರ ಇருக்கு, ದೂರ, அங்க போணும், ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಫ್ರೆಂಡ್ಸ್ வந்துட்டாங்க, ಫ್ರೆಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. சாதாரண கால்க்கே எப்படின்னா ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆಗೆ ಈ ರೀತಿ ಆದರೆ ஆண்டவர் இதுக்கு மேல இன்னொரு கால் கொடுப்பாரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ಇದಾದ್ಮೇಲೆ ಬೇರೆ ಕರೆ ಕೊಟ್ಟರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஒண்ணே ஒண்ணுதான். ಒಂದೇ at your word. ಆ ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ. ஆகிலும் ಆದರೂ உம்முடைய வார்த்தையின் ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ. இந்த வார்த்தை தாங்க எனக்கு வரணும். ಈ ವಿಷಯವೇ ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕು. உண்மையான கீழ்ப்படிதல். ಇದು ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. ನೈಟ್ ಎಲ್ಲ ಮೀನ್ பிடிச்சம்பா. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನ್ ಹಿಡಿದೆಪ್ಪ. ಬಿಸಿನೆಸ್ வாழ்க்கை ಫುಲ್ பண்ணம்பா. ಬಿಸಿನೆಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನೆ ತಂದೆ. என் வியாதிக்கு டாக்டர் மேல டாக்டர் போய் பார்த்தம்பா. ನನ್ನ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿದೆಪ್ಪ. ஒரு டாக்டர் பார்த்தேன், ரெண்டு டாக்டர் பார்த்தேன், ரெண்டாவது ஒபிನಿயன், ಮೂರನೇ ஒபிನಿಯನ್ போயிட்டே இருந்தம்பா. ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಎಷ್ಟೋ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಆದರೂ நீங்க சொல்றதுனால ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ டாக்டರ್ பார்க்க போறேன். ನಾ ಇನ್ನೊಂದು நீங்க சொல்றதுனால ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ உங்களை நான் விசுவாசிக்க போறேன். கரங்களை தட்டலாமா? என் பிசினஸ் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ನನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಎಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದೆ. வேலை எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ನನ್ನ ಕೆಲಸವೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದೆ. படிப்புல ஃபெயில் ஆயிட்டேன். ನಾನು ಓದುವುದರಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದೆ. ನಾನು ಅರಿಯರ್ಸ್ ವச்சிருக்கேன். ಎಷ್ಟೊಂದು ಅರಿಯರ್ಸ್ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ಪರವಾಗಿಲ್ಲ. ஆகிலும் ಆದರೂ உம்முடைய வார்த்தையின்படி ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆ நான் செய்கிறேன். ஹalleluya. இந்த ஆட்டிட்யூட் தான் எனக்கு வேணும். ஹalleluya. ಈ ವಿಷಯವೇ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನಗೆ ಬೇಕು. ಈ ನಿಮ್ಮ ಮಾತು. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ನಿಮ್ಮಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಏನಿಲ್ಲ. சொல்ல ஆகும். ನೀವು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ. அவர் கட்டளையிட நிற்கும். ನೀವು ಆಜ್ಞಾಪಿಸಿದರೆ ಅದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. நானும் அவர் பொதுவாய் ஒரு அழைப்பை அழைக்கும்போது நான் உண்மையாய் கீழ்ப்படிதல் செய்ய வேண்டும். ಆತನು ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವು ನಾನು ಅದು ನಿಜವಾಗಿ ವಿಧೇಯತೆ ತೋರುವವರಾಗಿರಬೇಕು. தெரியுங்க, உங்க கண்டிஷன் என்னன்னு அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. உங்கள் தோல்வியான வியாபாரம் அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು. நைட் முழுக்க மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல அவருக்கு தெரியும். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನೀವು ಮೀನು ಹಿಡಿದು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು. பலவீனத்தின் மேல பலவீனம், அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, சோர்வு மேல சோர்வு அவருக்கு தெரியும். ಬಲಹೀನತೆ ಮೇಲೆ ಬಲಹೀನತೆ, ಸೋಲಿನ ಮೇಲೆ ಸೋಲು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ஆனாலும் அவர் ஜெனரல் கால் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ಆತನು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರೆ படக தள்ளிக்கிட்டு போய் வலைய போய் ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. ಹಡಗನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಒಳಗೆ ಆಳದಲ್ಲಿ ಹಾಕಿ ಅಂದರೆ surrender to his call. ನೀವು ನಿಮ್ಮನೆ ನೀವು ಶರಣಾಗಬೇಕು. surrender to his call. ಆತನ ಕರೆಗೆ ಶರಣಾಗಿರಿ. ಅದು ಎದಕ್ಕೆ ನೇರ ನಡೆತದನ್ನು இப்போ உங்களுக்கு தெரியாது. ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಕರೆಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. surrender. ನಿಮ್ಮನೆ ನೀವು ಶರಣಾಗತರಾಗಿರಿ. சொன்ன உடனே ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ வெளிச்சம் உண்டானது. ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. அவர் சொன்ன உடனே ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ சூரியன் சந்திரன் உண்டானது. ಸೂರ್ಯನು ಚಂದ್ರನು ಉಂಟಾಯಿತು. அவர் சொன்ன உடனே உலகம் உண்டானது. ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಲೋಕ ಉಂಟಾಯಿತು. அவர் சொல்ல பேய்கள் ஓடுகிறது. ಆತನು ಹೇಳಿದರೆ ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತದಲ್ಲ. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? உங்க சரீரத்திலே சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಕೊಡುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? உங்க வியாபாரத்தை உயர்த்துவது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? நீதிமான் பனையை போல உயர்வது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನೀತಿವಂತನು ಉನ್ನತಕ್ಕೆ ಹೋಗುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? at your word. ನಿಮ್ಮ ಮಾತಲ್ಲಿ பக்கத்துல பா சொல்லுங்க, இருக்கு பிரச்சனை இருக்கு, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, இருக்கு, ಬಲಹೀನತೆ ಇದೆ. ಆದರೂ at your word. ನಿಮ್ಮ ಹೇಳಿಕೆ ರೀತಿ, ನೀವು ಹೇಳಿದ ಹಾಗೆ வார்த்தையின்படி கரங்களை தட்டி சொல்லுங்க, ನೀವು ಹೇಳಿದ ಹಾಗೆ வார்த்தையின்படியே ನೀವು வலையை ಹೇಳಿದ ಹಾಗೆ போடுகிறேன், ನನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya.